Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சம்மர் சீசன்ல உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மோரை பயன்படுத்தி சுவையான மோர் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 10 பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்க போறேன். மோர் குழம்பு நிறைய ஸ்டைல்ல பண்ணலாம். நான் எங்க வீட்ல எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்றேன். இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போறேன். இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி இருந்தா போதும். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ நான் இத கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆற வச்சு மாத்திக்கிறேன். இப்போ இத அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே 10 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா எண்ணெயில வறுத்ததும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க துவரம்பருப்பு அரிசி பேஸ்ட்டை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால கேஸ் சிம்ல வச்சு கலந்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போறேன். இப்போ திரும்பவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோட பேஸ்ட்டை இதோட விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 லிட்டர் அளவுக்கு புளிச்ச தயிர் நான் எடுத்துர்க்கேன். அந்த தயிரை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே மோர் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுக்காம கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா வரும். இப்போ இத நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மோர் குழம்பு செம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி ஒன் டைம் செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. Thanks for watching friends.